Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbil alamin. Demikian jemaah yang naik nasi dan Allah Taala ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்த துஆக்களை எல்லாம் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் அருளுகின்ற இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றிவிடக் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க நல்லடியார்களே, இன்றைய சூழல் காலையில் முடிச்சதுலேருந்து இரவு தூங்கும் வரை ஒரே செய்திகளாக அங்கே போர் நடக்குது, அங்கே குண்டு மழை பொழிகிறது, அல்லது விமானங்கள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்ற செய்திகளை ஒரு முகம் கேள்விப்படுகின்றன. உலகளாவிய அளவில் பொருளாதார நெருக்கடியை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு இது பாதிச்சிருக்குன்னு நமக்கே தெரியும். ஒரு சாதாரண வீட்டில் சமைக்கக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டரை அதை புக் பண்ணி வாங்குறதுல நாம் சந்திக்கின்ற அந்த பிரச்சனைகள், சர்வதேச அளவில் நடக்கிற யுத்தம் எந்த அளவிற்கு நம்மளுடைய வீட்டினுடைய சமையலறை வரை வந்துள்ளது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமும் கூட. கிட்டத்தட்ட பிப்ரவரி 28 ஆரம்பித்த மத்திய கிழக்கில் ஆரம்பித்த இந்த போர் முந்தைய தினம், அதாவது முந்தா நாள் வரைக்கும் 8 வரைக்கும் தொடர்ந்து தாக்குதல்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட அரபுலக நாடுகளில் வசிக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், அவர்கள் சந்தித்த இன்னல்கள், அவர்களுக்கு இந்த போரின் மூலமாக ஒரு பெருங்கொண்ட பொருளாதார அந்த வாழ்க்கையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நம்மில் எத்தனையோ நபர்களுக்கு வேலை இழப்பு அல்லது ஊதிய குறைபாடு, இந்த மாதிரி விஷயங்களை நாம் தொடர்ந்து சந்திச்சுட்டு வரோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்கா ஒரு 15 போர் நிறுத்த கோரிக்கைகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை, அதே போன்று ஈரான் அது ஒரு 10 கோரிக்கைகளுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்வந்து இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தில் இரு நாடுகளுக்கும் என்ன செய்துச்சுன்னா பேச்சுவார்த்தை இன்று நடத்தப்படுகின்றது. கிட்டத்தட்ட எந்த நாட்டை பயங்கரவாதத்தினுடைய உச்சமாக உலகத்தில் காட்டினார்களோ, இன்றும் நம் நாட்டிலும் கூட அந்த தேசத்தை வைத்து இஸ்லாமியர்களை சம்பந்தப்படுத்தி ஒரு கோர முகத்தை வெளிப்படுத்துகின்றார்களோ, அந்த நாடுதான் மிகப்பெரிய போர் நிறுத்த சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைக்கு ஒரு விதையாக இருந்திருக்கிறது என்பது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் ஆறுதல், நம்ம மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளை பார்த்தா பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல அந்த நாடு இரு மிக பெரும் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு போருக்கான சமாதான உடன்படிக்கைக்கு முன்னின்று செயல்படுத்துகிறது என்றால் எந்த அளவிற்கு நாம சந்தோஷப்படும் என்பதை தாண்டி இன்னைக்கு வருத்தத்திற்குரிய விஷயம், துபாய் அப்படின்ற நாட்டை நம்பி இருக்கக்கூடிய நாம கிட்டத்தட்ட ஜிடிபி பிரகாரம் வெளிவந்த ஒரு அறிக்கை, ஒரு நாளைக்கு மட்டும் விமானத்துறையின் மூலமாக, அதாவது ஏர் ஃபோர்ஸ் மூலமாக அந்த நாட்டுக்கு வரக்கூடிய 2000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கான இழப்பு. இது சார்ந்திருக்கின்ற நம்மளுடைய ஊர் மக்கள் அவங்க சந்திக்கின்ற வேலை இழப்பு. நீங்கள் ஊருக்கு போங்க, நாங்கள் கூப்பிடுறோம், சம்பளம் இல்லாத லீவு உங்களுக்கு, நீங்கள் போங்க, நாங்கள் எப்போ கூப்பிட்றோமோ அப்போ வாங்க அப்படின்ற அதிகமான சகோதரர்களை ஊருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய தினம் நம்ம ஊரில் உருவாகி இருக்கு. இப்போ எங்கேயோ நடக்கக்கூடிய போர் தானே அப்படின்றதை தாண்டி இது நம் ஊரினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு பாதித்திருக்கின்றது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன, நாம இப்போதைக்கு இந்த சூழல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல ஏன் இப்படிப்பட்ட போர்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஈரான் தாங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, யுனைடெட் இஸ்லாமிக் வேர்ல்டு, இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய உலகம் அனைத்தும் ஒரே தலைமையின் கீழ் வர வேண்டும் அப்படின்ற ஒரு அம்ச கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. எப்படி மதீனா இஸ்லாமிக் கேபிட்டலாக, இஸ்லாமிய தலைநகராக இருந்து ஒரு ஆளுமையின் கீழ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நோக்கி இஸ்லாம் பயணிக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா அரபுலக நாடுகளுக்கு இராணுவத்தையும் ஆயுத பலத்தையும் நாங்கள் வழங்குகிறோம், உங்களுக்கு தர்றோம், மிலிட்ரி ஃபோர்ஸையும் அதே மாதிரி வெப்பன்ஸையும் உங்களுக்கு நாங்கள் தர்றோம்.
அதுக்கு பகரமாக உங்க நாடுகளிலிருந்து உங்க நாட்டை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் இந்த ஈரான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம அரபுலக நாடுகளில் தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இராணுவம், ஆயுதம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மறுபடியும் கொண்டு போய் அந்த அமெரிக்காவினுடைய முக்கியமான நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அரபுலக நாடுகள் தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை மறுபடியும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்காட்ட கொடுத்தாங்க. இந்த விஷயம் பிடிக்காத, அதாவது இந்த விஷயம் ஒத்து போகாத, அதாவது சில மனிதர்களுக்கு அடிமையாக இருக்க விரும்பாத ஈரான் நாடு என்ன செஞ்சுன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் அவர்களுக்கு துணை போகின்றார்களோ அல்லது அவர்களுடைய வருமானம் எந்த நிறுவனங்கள் மூலமாக வருகின்றதோ எல்லாத்தையும் கணக்கிட்டு துல்லியமான முறையில் சில தாக்குதல்களை நடத்தினாங்க. இப்ப நாம இந்த சூழல்ல நம்முடைய பொருளாதார இழப்பு, ஒரு முஸ்லிமினுடைய கண்ணோட்டம் இந்த போர்ல எப்படி இருக்கணும்னு சொன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பொழுதும் போரை அனுமதிக்காத மார்க்கம் தான் இஸ்லாம். இன்னைக்கு வெளியே இஸ்லாம்னாலே சண்டை, வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், அவங்க சண்டை அல்ல தீவிரவாதிகள் அப்படின்ற அந்த கோணத்துல காட்டுறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பொழுதும் போரை அனுமதிக்காத மார்க்கம். ஒரு கடைசி கட்டத்துல there is no way, ஒரு வழியும் இல்லை, இதுக்கு அடுத்து நம்ம சண்டை போட்டா மட்டும்தான் நம்ம வாழ முடியும் என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் போரை அனுமதிக்கின்றது. அதனாலதான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல எங்கேயுமே நீங்க போய் நேரடியா வாழேந்தி போர் செய்யுங்க அல்லாஹு தாலா சொல்லல. போரினுடைய ஆரம்ப வசனங்களை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், நீங்க அமைதியா இருக்கணும், நீங்க சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவேளை உங்கள் மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தினால் நீங்க என்ன செய்யணும், உடனே அவர்களை அல்லாஹ்வின் பாதையில் சென்று நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும். அப்போ அல்லாஹ் அந்த சூரத்துல் பக்கரான இந்த போர் நீதிகள் அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ் தாலா சொல்றான். அவங்க போர் செஞ்சா நீங்க போர் செய்யணும். அந்த போர்ல இருந்து அவர்கள் தவிர்த்து கொண்டால் அப்ப நீங்கள் என்ன செஞ்சிடணும், நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கொண்டு வந்து போரினுடைய உலக நியதியை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்ன சில விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லா தமன்னு லிகாஅல் அதுபி, தோழர்களே ஒரு பொழுதும் நீங்கள் எதிரிகளை போரில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். பத்ர் யுத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம், உஹது யுத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். பல இஸ்லாமிய யுத்த களத்தில் வெற்றி வாகை சூடிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தலைவராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லா தமன்னு லிகாஅல் அதுபி, ஒரு பொழுதும் நீங்க எதிரியை போர்க்களத்தில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அதற்கு பகரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் தஆலாட்ட நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது போர், இஸ்லாமிய நாடு தாக்குவதனால இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க போரையோ அல்லது இது போன்ற ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம் என்பதாக நாம் ஃபர்ஸ்ட் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்மளையே சில விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த போர் குறித்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால கடுமையான கொடுமை, மக்காவாசிகள், குறைஷிகள், காஃபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அதே போன்று யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களின் கடுமையான தாக்குதல். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்துடைய முதல் ஷஹீத் அம்மார் இப்னு யாசிர், அந்த குடும்பத்தினர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி இருந்த பொழுதும் அல்லாஹ் தஆலா நீங்கள் அவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடவில்லை. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அங்க போனதுக்கு அப்புறமும் இவங்க நிம்மதியா விடல. இவங்களுடைய எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ இவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் சூறையாடி அதை வைத்து வியாபாரம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்திலும் இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அந்த குறைஷிகள் திட்டம் தீட்டியதனால்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா பத்ர் யுத்தத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். அப்போ கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்திற்கு மதீனாவிலிருந்து கிளம்பும் பொழுது சண்டைக்காக செல்கிறோம் என்று சஹாபாக்களை அழைத்து செல்லவில்லை, அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கிறோம் என்கிற நோக்கத்தில் தான் அழைத்து சென்றார்கள். அப்ப
அப்போ எல்லா விஷயத்திலும் சண்டையை தவிர்த்து சமாதானமாக தீர்வு காண வேண்டும் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஏன் இந்த சண்டையினால இவ்வளவு விஷயங்கள், இதனால என்ன நாம பாதிப்படைகிறோம் அப்படின்றத நாம விளக்கிக்கிறோம். இது எங்கோ நடக்கக்கூடிய சண்டை அல்ல. ஏதோ ஒரு மூலையில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக அல்லது இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முரணாக வந்து அவர்கள் போர் சூழலை தங்களுக்கு தாமாகவே உருவாக்கி கொள்கின்ற பொழுது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொது நலனும் பாதிக்கப்படும். இதனால என்ன ஆகும் சொன்னா, நமக்கெல்லாம் தெரியும், லைலத்துல் கத்ர் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் இறங்கி 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவு என்னைக்கு அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதற்காக வெளியே வரும் பொழுது ஒரு 2 பேர் என்ன செஞ்சாங்க சொன்னா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய சண்டையில இல்ல, சும்மா கருத்து வேறுபாடுகள்ல வார்த்தைகளால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்து சொல்றாங்க, அது எந்த இரவு என்பது எனக்கு தெரியும், ஆனா எப்ப நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அப்ப அந்த இரவு எந்த நாள் என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால நீங்க கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்ல தேடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸினுடைய பின்னணியில நாம விளங்க வேண்டும். ஒரு 2 நபர்கள் தங்கள் வார்த்தைகளால் சண்டை போட்டுக் கொண்டதன் விளைவாக கியாமத் நாள் வரை இஸ்லாமிய சமூகத்திற்கு லைலத்துல் கத்ர் இரவு எந்த நாள், அதற்கு ஆதாரங்கள் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எந்த நாள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற விஷயம் இந்த சமூகத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்டதன் காரணம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேரும் வார்த்தைகளால சண்டை போட்டுக் கொண்டதன் விளைவுதான். இஸ்லாமிய சமூகத்தில் நம்ம குடும்பங்களுக்கு மத்தியில், இது ஒரு நாடுகளுக்கு மத்தியில் மட்டுமல்ல, நாம சகோதரர்களுக்கு மத்தியில அல்லது குடும்பங்களுக்கு மத்தியில அல்லது உறவினர்களுக்கு மத்தியில நாம செய்து கொள்ளக்கூடிய அந்த சண்டையோ போரோ என்ன செய்யும் சொன்னா, உலகத்தினுடைய நன்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஒற்றுமை அப்படின்ற விஷயத்தை அவ்வளவு அழுத்தமா நமக்கு அல்லாஹ் தஆலா பாடம் எடுத்திருக்கின்றான். எல்லா விதமான ஒற்றுமைக்கான வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்துல இன்னைக்கு ஒற்றுமை அப்படின்றது இல்லாததன் விளைவாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சர்வதேச அளவுல, நம்ம வீடுகள்ல இருந்து சர்வதேச அளவுல சமுதாயம் சந்திக்கின்ற அந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கின்ற போது நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிறை நீங்கள் இறுக்கமாக கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த கயிறை என்ன செஞ்சிடணும்னு சொன்னா, நாம அப்படியே ஆளுக்கு ஒண்ணு பிடிச்சிட்டு போயிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, சகோதரர்களாக ஒற்றுமையாக வாழுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். அதனால தான் எல்லா அமல்களையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மத்தியில உட்கார்ந்து ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அல்லாஹ் உஹபிருக்கு, உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, பி அஃப்லலில் அஅமாலி மின ஸதகாத்தி வ ஸலாத்தி, தொழுகையை விட சதகாவை விட சிறந்த அமலை நான் உங்களுக்கு கற்று தரட்டுமா. எவ்வளவு பெரிய அமல் தொழுகை, எவ்வளவு நன்மைகளை பெற்று தரக்கூடிய சதகா. அப்படிப்பட்ட அமல்களை விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் இபாதத்துகள் அடையாளம் காட்டியிருக்கலாம், துவாக்கள் அடையாளம் காட்டியிருக்கலாம், நஃபிலான வணக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டியிருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியது ஸலாத் என்று சொல்லக்கூடிய தொழுகையும் ஸகாத் என்று சொல்லக்கூடிய தர்மத்தையும் விட சிறந்த அமல் என்னன்னு சொன்னா, இஸ்லாஹு தாத்தில் பைன், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற 2 பேருக்கு மத்தியில போய் சமாதானமா இருங்கன்னு நீங்க சமாதானம் செஞ்சு வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு நீங்க முயற்சி செய்யறீங்கல்ல, அந்த அமல் தான் தொழுகையை விட சதகாவை விட சிறந்த அமல் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்துல உங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஹாலிகா, அது சிறைக்கக்கூடிய சவர கத்தின்னாங்க, ஷேவிங் பண்ணக்கூடிய சவர கத்தின்னாங்க. உங்களுக்கு மத்தியில சண்டை போட்டீங்கன்னா, மாறாக அது முடிகளை சிறைக்கக்கூடிய கத்தி அல்ல, உங்களுடைய தீனை சிறைக்கக்கூடிய கத்தி அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எந்த அளவிற்கு நமக்கு மத்தியில நம்ம பெரிய பெரிய நாடுகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் தாண்டி குறைந்தபட்சம் நம்ம குடும்பங்களுக்கு மத்தியில நாம ஒற்றுமையோடு இருக்கின்றோமா, அல்லது அங்கே பிளவுகள் ஏற்படுகின்ற பொழுது சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு நாம் உடன்படுகிறோமா அப்படின்றத இந்த யுத்தத்தினுடைய பின்னணியில நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவுஸ் ஹஸ்ரஜ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய பரம்பரையான சண்டை குணம் கொண்டவர்கள் மதீனாவாசிகள்.
அதாவது எசரிபுனாலே சண்டை போடக்கூடிய அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த நகரத்தினுடைய பேர். மதீனாவுக்கு முன்னாடி பேர். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பரம்பரைகள். இந்த 2 பரம்பரைக்கு மத்தியில சண்டை கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளா சண்டை. என்ன சண்டைன்னு சொன்னா, அந்த 2 பரம்பரையில வரக்கூடிய 2 சகோதரர்கள் ஒருத்தருடைய ஒட்டகம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா இன்னொருத்தருடைய வயல்ல போய் மேய்ஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சண்டை ஆரம்பிச்சது. எத்தனை ஆண்டுகளா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா 120 ஆண்டுகளாக அவுஸ் ஹஸ்ரஜ் அப்படின்ற 2 கோத்திரத்தார்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நேரத்துலதான் சரி தங்களுக்கு ஏதாச்சும் தீர்வு கிடைக்காதா அப்படின்னு அந்த ஏன்னா 120 ஆண்டு கால சண்டை, அப்ப தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலம் தீர்வு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தது அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கூட்டத்தாரையும் கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் இதுக்கு அடுத்து சண்டை போடக்கூடாது, நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சமாதானத்தை நிலைநாட்டி 2 கோத்திரங்களுக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வந்த உடனே நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம். பள்ளிவாசல் அப்படின்றது அடுத்த கட்டமாக புறணமைத்தார்கள். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது இதுதான், அவுஸ் ஹஸ்ரஜை ஒன்று சேர்க்கணும். அதுக்கப்புறம் உள்ளூர் வாசிகளாக இருக்கக்கூடிய அன்சாரிகளை வெளியூர்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கக்கூடிய முஹாஜிரின்களையும் ஒன்றுபடுத்தணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பாக முதல்ல கையில் எடுத்தது யாருமே தனித்தனியா பிரிஞ்சு நிற்க கூடாது, எல்லோருமே இஸ்லாம் அப்படின்ற குடைக்கு கீழ் ஒன்றிணைகின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்னா உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக மாற முடியும் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் சென்றவுடன் முதல் பணியாக கையில் எடுத்து இந்த சமுதாயத்திற்கு பாடம் நடத்தி இருக்கின்றார்கள். ஸ்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு 800 ஆண்டுகளுக்கு மேல இஸ்லாமியர்களுடைய ஆட்சி கையில் இருந்துச்சு. 1492ல ஸ்பெயின்ல கிரானடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம்னா கடைசியா கைப்பற்றப்படுது. கடைசியா அந்த நகரத்தினுடைய கிரானடாவினுடைய கோட்டை கைப்பற்றப்பட்ட உடனே அந்த பகுதியினுடைய ஆட்சியாளராக இருந்த அபு அப்துல்லா அப்படின்றவர் அந்த கோட்டையிலிருந்து தப்பிச்சு, முஸ்லீம் தான், அந்த கோட்டையிலிருந்து தப்பிச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த ஊரினுடைய ஒதுக்குப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை மேல ஏறி நின்று தான் கைவிட்ட தன்னிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த கோட்டையும் அந்த நகரத்தையும் பார்த்து அழுகுறாரு. 800 ஆண்டுகள் ஆட்சி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த கிரனடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையும் கைப்பற்றியாச்சு. அந்த அரசர் அந்த ஊருக்குடைய ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய மலையில போய் நின்று அழுகுறாரு. அழுகுறத பார்த்த பக்கத்துல இருந்த அவங்க அம்மா சொல்றாங்க, இப்ப அழுது என்ன பிரயோஜனம், நீ உன் தந்தை உன் மாமனாரோட செஞ்ச சின்ன சண்டையின் விளைவாக அந்த நகரத்தை நீ பறி கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா அந்த அபு அப்துல்லா தன்னுடைய தந்தையோடும் தன்னுடைய மாமனாரோடும் சில அதிகார பகிர்வுகள் என்ன செய்யலன்னு சொன்னா அவர் சமரசம் செய்து கொள்ளல, சண்டை போட்டார் தந்தையோடும் மாமனாரோடும். அதனால இதை பார்த்த எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அப்படியே வந்தானுங்க வந்து சூழ்ச்சி செய்தார்கள். சூழ்ச்சி செய்து கடைசியாக இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் கீழ் இருந்த அந்த கிரனடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இதை வைத்து சூழ்ச்சி செய்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கைப்பற்றினார்கள். அதனாலதான் தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய உன் சகோதரனுடன் நீ சண்டை போட்டு கொண்டிருந்தால் உன் வீட்டு சாவி எதிரியினுடைய கையில் இருக்கும் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சகோதரர்களோட சண்டை போட்டுக்கு இருந்தோம்னா நம்ம வீட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் நம்முடைய எதிரியாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்படும். அப்படித்தான் இன்றைய சூழல்ல இஸ்லாமிய சமூகம் சந்திக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை இதுதான். இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில ஒற்றுமை இல்லை, குடும்பங்கள்ல ஒற்றுமை இல்லை, சகோதரர்களுக்கு மத்தியில சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக பல ஆண்டுகளாக பேசாத சமூகத்தினர்களாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ஒற்றுமையோடு இருங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே நேரத்தில் நீங்க தனியாக பிரிந்து விடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்ற அந்த ஒற்றை குடையின் கீழ் நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு, அதே நேரத்தில் நீங்கள் தனித்து சென்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்றத தாண்டி எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்கன்னா மண் சத்த சுத்த இலன்னார், ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டமாக ஒரு குடும்பமாக அல்லது ஒரு சமூகமாக ஒரு மஹல்லாவாக வாழுகின்ற பொழுது சில விஷயத்தை காரணம் காட்டி நீங்கள் அதிலிருந்து பிரிந்து சென்றால் சுத்த இலன்னார், எப்படி நீங்க உலகத்துல இதுல பிரிஞ்சு போனீங்களோ
அதே மாதிரி நரகத்தில் நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஜமாத்தாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிகாட்டினார்களோ அதே போன்று பிரிந்து செல்லுகின்ற அந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக எச்சரிக்கையோடு சமுதாயத்தை செயல்படுமாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹ்வினுடைய கரம் என்பது ஜமாத்தாக ஒற்றுமையாக இருப்பதின் மீது தான் அல்லாஹ் தஆலாவுடைய கரம் இருக்கின்றது. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வலா தனாஸு, நீங்கள் சண்டை போடாதீர்கள், வதஃப்ஷலு, நீங்கள் பிரிந்து செல்லாதீர்கள். அப்படி பிரிந்து சென்றால் வதத்ஹபரீஹுக்கும். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறவங்க தஃப்சீர்கள் நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. ஒரு ஒற்றுமை என்கின்ற கயிற்றை பற்றி பிடிக்காமல் நீங்கள் தனித்து சென்றால் வதத்ஹபரீஹுக்கும் அப்படின்னா காற்று உங்களை தூக்கி சென்று விடும் அப்படின்னு இமாம் பெருமக்கள் தஃப்சீர்ல அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. காற்று நம்மளை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா, காற்றடித்தால் சாதாரணமாக பறந்து செல்லக்கூடிய சருகுகளை போல் நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஒற்றுமை என்கின்ற அந்த கயிற்றை கட்சி பிடிக்கவில்லை என்றால். அப்ப இந்த சூழல்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம போரை ஒருபொழுதும் இஸ்லாமிய மார்க்கம் விரும்புவது கிடையாது. அதே போன்று ஒற்றுமையின்மை காரணத்தால் இன்னைக்கு சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம் வீட்டு சமையலறை வரைக்கும் வந்துள்ளது. நிறைய பாடங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு கூட்டத்தை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடல் வழியா போங்க, போயிட்டு அந்த இடத்துல என்ன வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வழியை வச்சிருவாங்க. அந்த கடல் வழியாக அனுப்பி வைத்த கூட்டத்துல ஒரே ஒரு சஹாபி மட்டும் எஹராம் அணியாம போறாங்க, மற்ற எல்லாரும் எஹராம் அணிஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி போற வழியில ஒரு பிராணியை பார்க்கறாங்க. அந்த பிராணிய வேட்டையாடுனா இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தினர் அனைவருக்கும் உணவு போதுமானதாக இருக்கும். ஆனா அந்த கூட்டத்துல எல்லாருமே எஹராம் அணிஞ்சிருக்கிறாங்க, அந்த பிராணியை பார்த்த அந்த சஹாபியை தவிர. உடனே எஹராம் அணிஞ்ச நிலையில வேட்டையாடக்கூடாது. அந்த சஹாபி எஹராம் அணியாததுனால நேரா போறாங்க, போய் அந்த பிராணியை வேட்டையாடி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தேகத்தை நாம கேட்டலாம், நாம வேட்டையாடலை, நாம எதுவுமே செய்யலை, நாம ஹராம் அணிஞ்சதுனால எல்லாமே நமக்கு ஹராம். ஆனால் வேட்டையாடி கொண்டு வரப்பட்ட பிராணி நாம வேட்டையாடலை, அதை வேட்டையாடி கொண்டு வரப்பட்ட பிராணியை நாம சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இதை அப்படியே வச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் சந்திச்சிருவோம். சந்தித்ததற்கு பின்னால் இந்த சந்தேகத்தை தீர்த்து விட்டு நாம் என்ன செய்யலாம், இந்த பிராணியை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இஹ்ராம் அணிந்திருந்த நிலையில அந்த சஹாபியை வேட்டையாட சொல்லி நீங்க சொன்னீங்களா, அவங்களா செஞ்சாங்களா? யார சொல்ல, நாங்கள் அந்த விஷயத்தை செய்யுமாறு ஒருபோதும் தூண்டவில்லை. குறைந்தபட்சம் நீங்கள் அதை வேட்டையாடுமாறு கண்களால் அல்லது கைகளால் சைகை செய்தீர்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இல்லை யார சொல்லலாம், நாங்க எதுவுமே செய்யல, நாங்கள் அனைவரும் இஹ்ராம் அணிந்திருந்தோம், அந்த சஹாபி மட்டும்தான் பார்த்தாங்க, பார்த்து போய் வேட்டையாடிட்டு வந்தாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நீங்க சொல்லல, நீங்க தூண்டல, நீங்க சைகையும் செய்யல, அதனால அது உங்களுக்கு நீங்க ஆகுமானது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராணியை அந்த சஹாபாக்களை சாப்பிட சொன்னார்கள் அப்படின்ற அந்த சம்பவத்தின் பின்னணியில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவத்தை செய்வது மட்டுமல்ல, பாவம் செய்கின்ற விஷயத்தை செய்யுமாறு சொல்வது மட்டுமல்ல, கண்ணாலோ அல்லது கையாலோ இந்த பாவத்தை செய்யுமாறு தூண்டினாலும் அது பாவம் அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் இந்த ஒரு பாடமும் இஸ்லாமியர்களை தாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்றாலும் அதற்கான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பதும் பாவம் அப்படின்ற விஷயத்தை இந்த போர் நமக்கு ஒரு பாடமாக நமக்கு கற்றுத்தருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சூழலிலும் சமாதானத்தை விரும்புறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை உலகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு சமாதானத்தை விரும்புகிறது அப்படின்றத உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஹுதைபியா ஒப்பந்தம். ஹிஜ்ரி 6ல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே ஹஜ் செய்வதற்கு வந்த பொழுது ஊருக்கு வெளியே, மக்காவிற்கு வெளியே தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். அந்த நேரத்துல தான் ஹுதைபியா அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கை கையொப்பமிடப்படுகின்றது. வந்த குறைஷிகள் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், இப்போ நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் வேணால் நீங்கள் ஹஜ்ஜி உம்ராக்கு நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு சில உடன்படிக்கைகள், சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. வைக்கின்ற கோரிக்கைகள் அனைத்தும் காஃபிர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதுறாங்க. உடனே காஃபிர்கள்ல இருந்து வந்த தூதர் சொன்னார், நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் எழுதக்கூடாது, பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்ற மாதிரி எழுதணும்.
பிஸ்மில்லாவிற்கு தடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல எழுதுங்க. ஹாதா மின் முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க, இது இறை தூதராக இருக்கக்கூடிய முகம்மதிடமிருந்து உங்களுக்கு எழுதி தரக்கூடிய ஒரு கடிதம். உடனே காஃபிர்கள் கேட்டாங்க, முகமது ரசூலுல்லாஹா நாங்க ஏத்துறோம்னா உங்களை தடை செஞ்சிருக்க மாட்டோம். முகமது ரசூலுல்லான்றது நீங்க அந்த கூட்டத்துக்கு வேணா ரசூலுல்லாஹா இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முகமது இப்னு அப்துல்லாவினுடைய மகன் முகமது தான் நீங்களே தவிர ரசூலுல்லாஹ் நாங்க ஏற்றுக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவிட்டு நிற்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்க நான் தலையை எடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம், நீங்க சமாதானமா இருக்கணும், நீங்க அமைதியா இருக்கணும், பரவாயில்ல நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு முகமது பின் அப்துல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6 இந்த உடன்படிக்கை கையொப்பமிடப்படுகின்றது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானமாக செயல்பட்டதன் விளைவாக 2 வருஷத்துல அல்லாஹ் தஆலா அந்த ஒட்டுமொத்த மக்காவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். ஹிஜ்ரி 8 ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றி நடக்கிறது. இவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் செய்கின்ற அந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முனைப்புடன் செயல்பட்டார்கள் அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஈமானிய பலம் இன்னைக்கு குறைஞ்சி போனதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா நம்முடைய தலைமையில ஒரு படையை உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய மன்னர் முகௌகிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் இந்த படையை வேவு பார்ப்பதற்காக ஒரு நபர் அனுப்பி வச்சு அந்த ஆள் போய் 3 நாள் அந்த கூட்டத்தில் விருந்தாளியா தங்கி எல்லா வேவுகளையும் பார்த்துட்டு இந்த முகௌகிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க ரொம்ப ஈமானிய சம்பந்தப்பட்ட ரொம்ப பலமானவங்களா இருக்கிறாங்க, அவங்க தொழுகன்னு வந்துருச்சுன்னா சரியான முறையில தொழுதுறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு அவர்களுடைய தூதர் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் சரியான முறையில செய்யறாங்க அப்படின்னு 3 நாள் தங்கி இருந்துட்டு வந்து இந்த மன்னர்கிட்ட சொன்ன உடனே அந்த மன்னர் முகௌகிஸ் சொன்னாரு, இதுக்கு மேல நாம அவங்கள்ட்ட போர் செஞ்சோம்னு சொன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும், அதனால என்ன செய்வோம், நாம் அவங்களோட சமாதானமா போயிடுவோம், போரும் வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம நாட்டில் நம்ம பாதுகாப்பா வாழ்ந்து கொள்ளலாம் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் சென்ற அந்த படைக்குழுவினர் போர் செய்யாமலேயே சமாதான உடன்படிக்கையின் மூலம் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் என்பது வரலாறு. காரணம், அவர்களிடத்தில் இருந்த ஈமானிய வலிமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை நெறிமுறையும் தான் எதிரிகள் அவர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் தஆலா உருவாக்கி கொடுத்தான். இது மாதிரியான பாடங்களுக்கு மத்தியில் இறுதியாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடம் அதிகமாக என்ன செய்யணும்னு சொன்னா துஆ செய்ய வேண்டும். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுக்கு 3 கிடைச்சிருச்சுன்னா அந்த நாள் முழுக்க உலகமே கொடுக்கப்பட்டது மாதிரி அவனுக்கு. முதல் விஷயம், பாதுகாப்பான வாழ்க்கையை ஒரு மனிதன் உணர்ந்தால் அவனுக்கு உலகமே கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி உடல் ஆஃபியத்தோடு ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு உலகமே கொடுக்கப்பட்டதற்கு சமம். வகூத்து யௌமிஹி, அன்றைய தினத்திற்கான ரிஸ்க் அவனுடைய கையில் அன்றைய காலையில் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் ஒட்டுமொத்த உலகமே அவனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று. இந்த 3மே உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க அல்லாஹு தஆலாட்ட ஆஃபியத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூழல்ல நாம் அல்லாஹ்ட்ட அதிகமாக ஆஃபியத்தை கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலாட்ட கேட்டாங்க. முதல் விஷயம், என்னுடைய சமூகத்தினர்கள் பஞ்சத்தினால் ஒரு பொழுதும் அழிந்து விடக்கூடாது. இரண்டாவது விஷயம், என்னுடைய சமூகத்தினர்கள் மீது ஒரு பொழுதும் எதிரிகள் சாட்டப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா பதில் சொன்னா, கண்டிப்பா உங்க சமூகம் பஞ்சத்தினால் அழிக்கப்படாது. இரண்டாவது, எதிரிகள் சாட்டப்படக்கூடாது அப்படின்ற துஆவை செஞ்சிருக்கிறீங்க. எதிரிகளை அவர்கள் மீது கண்டிப்பாக நான் சாட்ட மாட்டேன், அவர்கள் மீது எதிரிகளை நான் நிப்பாட்ட மாட்டேன், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டாலே தவிர. இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில் சண்டை சச்சரவுகள் நிகழ்கின்ற பொழுது அங்கே எதிரிகளினுடைய கைகள் ஓங்கும் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆக்கள் அதிகமாக செய்ய வேண்டும். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தாமதமாகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல சஜிதா செய்யும் பொழுது அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உக்குபா அப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாம் கொண்டு வந்து ஒட்டகத்தினுடைய கழிவுகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலிருந்து எந்திக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து கழிவுல கொட்டிட்டாங்க. இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்ச உடனே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம
அலைக்க பில் உத்துபா, யாரெல்லாம் உத்துபாவை நீ பார்த்துக்க, ஷைபாவை நீ பார்த்துக்க, உக்குபாவை நீ பார்த்துக்க, அபூஜகளை நீ பார்த்துக்கன்னு அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். கிட்டத்தட்ட 15 மாதங்கள் அல்லது 18 மாதங்கள் கழித்து பத்ருடைய யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு பத்ர் யுத்தம் நடக்கும் பொழுது அந்த நேரத்துல யாரை பார்த்தெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களோ, யாரை நீ பார்த்துக்க யாரையெல்லாம் சொன்னார்களோ அனைத்து நபர்களும் பத்ர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டார்கள் என்பது வரலாறு. எல்லாத்துக்கும் மேல அல்லாஹு தாலாவிடத்தில் உலக அமைதிக்காக அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமா அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்கின்றதை மனதில் நிறுத்தி இப்படிப்பட்ட போர் சூழலிலிருந்து அல்லாஹு தாலா இஸ்லாமிய சமூகத்தை மீட்டெடுத்து பாதுகாப்பான சமூகமாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.